அந்த அவெஞ்சர்ஸ் என்ன ஒரு சென்னை பொண்ணு கிட்ட மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. நீ எப்படியாவது அவகிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடு. நீ கவலைப்படாத அண்ணா, அதான் நான் வந்துட்டேன்ல. உன்னை எப்படி அந்த அவெஞ்சர்ஸ் கஷ்டப்படுத்தினாங்களோ அதே மாதிரி அவனுங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி அவனுங்களையும் மாட்டி விடுறேன். அங்க சென்னையில தானோஸ் அண்ணா மட்டும் தனியா ரொம்ப கஷ்டப்படுறாரு போல. அதுக்கு நாங்க என்னமா பண்றது? அவனுக்கு ரொம்ப கோபம் வருது, யாருக்கும் அடங்கவே மாட்டான். சரி விடு மச்சி, என்ன இருந்தாலும் அவனும் நம்ம பையன்தான். சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. டேய், நான் திருந்திட்டான்டா. முன்ன மாதிரிலாம் இல்ல, இப்போலாம் எனக்கு கோபமே வர்றதில்ல. எல்லாரும் பேசாம சென்னையிலே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலாமே. மச்சி, என்னடா இவ இப்படி சொல்றா? நம்மளையும் மாட்டி விட பாக்குறாளோ? எனக்கும் அப்படிதான் மச்சி தோணுது. கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? இல்ல, நீங்களும் எல்லாரும் செட்டில் ஆகணும்ல, அதான் சொல்றேன். சரிமா, நாங்க எல்லாரும் யோசிச்சு சொல்றோம். யோசிச்சு எல்லாரும் ஒரு நல்ல முடிவா எடுங்கண்ணா. நெஃபுலா சொல்றதும் கரெக்ட் தான். நாமளும் எத்தனை நாள் தான் இப்படி தனியாவே சுத்திட்டு இருக்கிறது? கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பொண்டாட்டி கூட சுத்தலாமே. மச்சி, நம்ம தனியா இருக்கிறதுனாலதான் இப்படி ஜாலியா இருக்கும். கல்யாணம் ஆச்சு அப்புறம் நாமளும் அந்த தானோஸ் மாதிரி கஷ்டப்படுவோம்டா. இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணவங்க யாருமே சந்தோஷமா இல்லையா? டேய், எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ உங்க எல்லாருக்கும் ஓகேனா? எனக்கும் ஓகே தான். நாங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டோமா? சூப்பர்ண்ணா, கல்யாண வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பிளான் பண்ண மாதிரியே அந்த அவெஞ்சர்ஸ் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாங்க. இனி நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ட்ரெஸ் ரெடியா? போட்டோகிராஃபர் வந்தாச்சா? ஹல்க், அந்த பூமாலை அந்த பக்கம் வைங்க.